இந்த லேஅவுட்டை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நானே இங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சுங்க. காக்னிசன்ட் இருக்குது, அமேசான் இருக்குது, பாஷ் இருக்குது, ஹீரோடெக் இருக்குது, உள்ள நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனியோட சைடு என்ட்ரன்ஸ் அந்த கார் வருது இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைடு என்ட்ரன்ஸுங்க. அந்த சைடு என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆயிஸ்டர் இந்த லேஅவுட் தான் நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் டெவலப்மெண்ட் வைஸில், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வைஸில், அப்ரிஷியேஷன் வைஸில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சென்னையில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. நம்மளுக்கு தேவை லாபம், அப்ரிஷியேஷன் அப்படின்ற நோக்கம் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் எங்கே வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு இங்கே நான் சொல்லிக்கிறேன், இந்த லேஅவுட்டை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நானே இங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சுங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட் ரொம்ப நல்லா இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து எல்லா வீடியோலையும் அப்படி சொல்ல மாட்டோம். நானே அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா அந்த பில்டிங், அது வந்து பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட் சரவணப்பட்டியில், நம்ம கோயம்புத்தூர் சரவணப்பட்டியில் சிஸ் இருக்கு இல்லையா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காக்னிசன்ட் இருக்குது, அமேசான் இருக்குது, பாஷ் இருக்குது, ஹீரோடெக் இருக்குது, உள்ள நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனியோட சைடு என்ட்ரன்ஸுங்க. அப்படியே கிட்ட வாங்களேன் ப்ரோ, அந்த கார் வருது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ரோ. அந்த கார் வருது இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைடு என்ட்ரன்ஸுங்க. அந்த சைடு என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆயிஸ்டர் இந்த லேஅவுட் தான் நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அப்போ எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஃபேஸ் 1. அந்த ரோடை ஒட்டின மாதிரி, அந்த செஸ்ஸை ஒட்டின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 போட போகிறாங்க. அந்த ரெண்டு டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லேஅவுட் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்கள் யூடியூப்பில் நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த லேஅவுட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், டெவலப் எப்படி பண்ணியிருக்காங்க, யாரை காண்டாக்ட் பண்ணணும், ரேட் என்ன, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி சார்பில் இருந்து உங்களுக்கு நான் கேட்டு சொல்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆயிஸ்டர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க, சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் யூடியூப்லேயே அவங்க குடும்பத்தோட நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க ஒன்றா எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் டெவலப்மெண்ட் வைஸில், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வைஸில், அப்ரிஷியேஷன் வைஸில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சென்னையில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. நம்மளுக்கு தேவை லாபம், அப்ரிஷியேஷன் அப்படின்ற நோக்கம் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் எங்கே வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல லொக்கேஷனாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் முக்கியம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு அதையும் சொல்லிட்டேன். இந்த லேஅவுட் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சரவணப்பட்டி கீரநத்தமில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரவணப்பட்டியில் ரொம்ப ஃபேமஸான குமரகுரு காலேஜிலேருந்து 2.7 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கேசிடி டெக் பார்க் இருக்குது இல்லையா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இன்ட்ரோலேயே சொல்லியிருந்தேன், நம்ம செஸ் இருக்கு இல்லையா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதோட பேக் சைடு என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்குங்க. ஃபியூச்சர் நல்லா க்ரோத் இருக்கும். சரவணப்பட்டியோட க்ரோத் ஐடியை வச்சு பார்த்தவங்களுக்கு இந்த லேஅவுட்டில் எதனால் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது நான் தனியாக சொல்ல தேவையில்லை. இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது வந்து இந்த லேஅவுட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை நம்மளுக்கு ஆயிஸ்டர்லேருந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க உங்கள் சார்பாக கேட்டு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆறுமுகம் வந்து இந்த லேஅவுட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கு. இந்த லேஅவுட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பாங்க. இந்த லேஅவுட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர்ஸில் கொடுத்துருக்காங்க. 4 ஏக்கர்ஸ் கொடுத்துருக்க லேஅவுட்ல கிட்டத்தட்ட ஒரு 78 பிளாட்ஸ் கொடுத்துருக்கோம். 78 பிளாட்ஸ்ல நார்த் ஈஸ்ட் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்கு. டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான தார் ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். 40 ஃபீட் அண்ட் 33 ஃபீட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்லா சப் ரோட்லையும் பிளான்டேஷன்ஸ் பண்ணி வாட்டர் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். வாட்டர் லைன் நல்லது 32 லைனுமே கொடுத்து ட்ரைனேஜ் மெயினில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இபி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் அண்ட் சோலார் கொடுத்துக்கிறோம். இபி லைன் உள்ளே கொண்டு வந்து கொடுத்தாச்சுங்க. இபி அண்டர் கிரவுண்ட்ல இருக்கா? இபி வெளியில் அண்டர் கிரவுண்ட்ல எங்கேயுமே இல்லைங்க, டாப்ல மட்டும் தான் கொண்டு வந்துக்கிறோம். பட் அது சேஃபரா ரோடோட கார்னர்ல மட்டும் தான் கொடுத்துக்கிறோம். ஓகே. அண்டர் கிரவுண்ட்ல இபி எங்கேயுமே நான் அலோவ் பண்ணல நமக்கு. பட் அதுக்கு தான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இபி லைன் உள்ள கொண்டு வரதா பெரிய சேலஞ்சிங், அதை கொண்டு வந்து கொடுத்துட்டோம். ஓகே. அதோட மெயின் திங் பார்த்தீங்கன்னா பார்க் ஏரியாங்க. பார்க் ஏரியாங்கிறது இங்க ஒரு 1/2 ஏக்கர்ல கொடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ல பார்க் ஏரியா இவ்வளவு டிடிசிபி சைட்ல எங்கேயுமே கொடுத்ததில்ல. ஆக்சுவலா வந்து பார்க் ரொம்ப நல்லாவே டெவலப் பண்ணிருக்காங்க. ஒரு மாடர்ன் தீம்ல இருக்கு. உள்ளே வந்து பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் கோர்ட் இருக்கு, ஒரு ஓப்பன் கிரவுண்ட் ஒன்று இருக்கு, அதாவது ஆம்பி தியேட்டர், அதுல வாக்கிங் ட்ராக் கொடுத்துக்கிறோம். அப்புறம் ஏஜ்டு பர்சன் நடக்கிற மாதிரி சுத்தி வந்து ஆம்பியன்ஸ் உட்கார மாதிரியும் பிளான்டேஷன்ஸ் கொடுத்துக்கிறோம். சில்ட்ரன்ஸ் கிட்ஸ் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சர்வைவல் பார்க்காவே நான் கொடுத்துக்கிறோம். ஒரு கோர்ட், டென்னிஸ் கோர்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மெஷர்மெண்ட்ல இருக்கும்போது இந்த கம்யூனிட்டியில் வாங்கக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பார்க்காக இருக்குங்க. ஓகே. ஆக்சுவலாக பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸ் பிளே ஏரியாவில் உங்களுக்கு ஃபுல்லாக பாலிமர் கொடுத்துருக்குறாங்க. இது கொஞ்சம் நோட்டபிளாக கவனித்தேன். ரொம்ப நல்லாவே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கார்டனிங் பண்ணியிருக்கிறாங்க. பேட்மிண்டன் கோர்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சின்ன ஸ்டேடியம் செட்டப்பும் இருக்குது. அதாவது நம்ம ஜனகணமன கதையெல்லாம் பாடுவோம்ல ஸ்கூலில், அந்த மெமரிஸ் எனக்கு வந்துடுச்சு டக்குன்னு. பாருங்க அதே மாதிரி இருக்குது. என்ன சைஸ் ரேஞ்சஸ்ல இப்போ பிளாட்ஸ் ஆகும்? மினிமம் பிளாட்ஸ் வந்து 2.25 சென்ட்ல இருந்து ஒரு 5.5 சென்ட்ஸ் வரைக்கும் பிளாட்ஸ் அவைலபிளா கொடுத்துருக்கோம்.
ஃபேசிங் எல்லா ஃபேசிங்கும் இப்போ அவைலபிளா தான் இருக்கு. நீங்க வந்தா நார்த் அண்ட் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் எனி ஃபேசிங் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபேஸ் 1 இது. ஃபேஸ் 2 பத்தி கொஞ்சம். ஃபேஸ் 1ங்கிறது எக்ஸாக்ட்டா ஐடி பார்க் ஆப்போசிட்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஃபேஸ் 2 நான் ஃபேஸ் 2 உங்களுக்கு இன்ட்ரோல சொல்லினேன் இல்லையாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடி பார்க்கோட பேக் சைடு என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் ஃபேஸ் 1. ஃபேஸ் 2 அந்த ஐடி பார்க்க ஒட்டின மாதிரி அந்த ஐடி பார்க் சைட்லயே இருக்கு. ஃபேஸ் 2ங்கிறது அட்ஜசன்ட் டு காக்னிசன்ல கொடுத்துருக்கோம். அது ஒரு 2 ஏக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுலயும் புக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஒர்க்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ கம்யூனிகேட்டா உங்களுக்கு ரெண்டு பக்கமே நீங்க கிளைண்ட்ஸ் வந்து ஆப்ஷனுக்காக உங்க 2 ஃபேஸும் கொடுத்துருக்கோம். நீங்க இப்பவே ரெண்டுலயுமே புக்கிங் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ ரேட் என்ன, அப்ரூவல் என்ன? டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ரெரா அப்ரூவ்டு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குதுங்க. வாங்கினவங்க லோன்ல வாங்கியிருக்காங்க. ஆமா, ஹவுசிங் லோன் அரேஞ்ச்மெண்ட் வந்து HDFC பேங்க், LIC, பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்ட் PNB 4 பேங்க்லயும் ப்ரொவைட் பண்றோம். 80% ஆஃப் லோன் வந்து நீங்க அவைலபிள் எடுத்துக்கலாம். ஓகே, நான் என்ன கேக்குறேன்னா, இதுக்கு முன்னாடி பிளாட் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க லோன்ல வாங்கியிருக்காங்களா? கண்டிப்பா பண்ணிருக்காங்க. ஒரு பேருக்கு 35 to 38 பிளாட்ஸ் கரை பண்ணிருக்கோம். அதுல வாங்கினவங்க 75% லோன்ல தான் பண்ணிருக்காங்க. பண்ணி கொடுத்துருக்கோம். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16.5ல கோட் பண்றாங்க. ஒரு சென்ட் ரேட் 16. சென்ட்டோட ரேட் 16.5. கம்பேர்ட் டு மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 16.5 ரொம்ப கம்மிங்க இங்க இருக்கிற பிரைஸ். அதனால லே அவுட்ல இந்த பிரைஸ் நாங்க ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஓகே, இன்ட்ரெஸ்டட் பர்சன் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். ஆக்சுவலாக நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருப்திகரமாக அமையும். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக உங்களோட கான்டாக்ட் நம்பர் தான். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டாட்டா, பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.